ஹாய் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி என்ன வீடியோனா, தம்ப்நெயில் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னென்னா டெய்லரிங் மிஷின் பேசிக்காக தெரியும். ஸோ டெய்லரிங் மிஷின் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஃப்ரீ கிஃப்ட், பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வாங்குறவங்க இருக்கீங்க ஆன்லைனில். ஏன்னா இன்ஸ்டா பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன நான் வந்து மைனஸ் சந்தித்தேன், என்னென்ன வந்து ப்ளஸ் ஆச்சு இந்த மிஷின் மூலிமா அப்படின்றது பார்க்கலாம். வாங்கலாமா இல்லைன்றது என்ன வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த டெய்லர் மிஷின் பற்றி ஒரு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய மிஷினை வந்து நான் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இதுதான் ஆக்சுவலி இது வந்து பேசிக் மிஷின் தான், பேசிக் டெய்லர் மிஷின் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து டெய்லர் கிடையாதுங்க. நான் ஒரு ஹோம் பேக்கர். கேக் வந்து பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பாப்பாலாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னா வந்து சரி பேசிக்காக தெரியும், சரி இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வாங்கினேன். இது தெரியுதா, இது வந்து ஜெமினி சொல்லியிருக்க காமி, இதை போட்டிருக்கு பாருங்கள். ஜெமினின்னு சொல்லி உஷாவோ மெரிட்டோவோ வாங்கலை, ஜெமினின்னு சொல்லி. சரி இது நல்ல பிராண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க ஆன்லைனில். அந்த பேஜ் நான் வந்து டேக் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த பேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து டேக் பண்ணுறேன். இது வந்து 5000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேங்க. இது கூட வந்து 3 ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடச்சிச்சு. அது ரொம்ப ஒர்த்து. இதுவும் ஓகே, பட் இதில் என்னென்ன மைனஸ் என்னென்னன்றது நான் சொல்கிறேன். வாங்க, இந்த மிஷினை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இந்த நம்ம த்ரெட்டு போடுவோம்ல, அந்த த்ரெட்டு போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அவங்க கொடுக்குற அந்த கம்பி வந்து கொடுக்கலங்க. ஓகேவா, இதை வந்து நான் பக்கத்தில் கூப்பிட்டு ஹோல்ஸ் வந்து இருந்தது, ஆணி வச்சு நான் அடிச்சிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வந்துருங்க்கா. ப்ளஸ் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இந்த கயர் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வரல. நாங்கள் தான் கூப்பிட்டு அந்த பின் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பின் பண்ணி இது பண்ணது. இதெல்லாம் வந்து நாங்கள் தான் மாட்டினோம். லூஸாக இருந்துச்சு. தென் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இதான் டைட் பண்ணுறது. நமக்கு ஊசி இறங்கலைன்னா இதை டைட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே நம்ம பண்ணது தாங்க. ஓகேவா, ஆக்சுவலி வந்து உஷா மெரிட் போடலாம் மிஷினில். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வாங்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மெரிட் போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 5000ங்க. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம தான் பே பண்ணணுமோ. அந்த ஆன்லைனில் வந்து நம்ம வாங்குகிறோம்னா அது எனக்கு தெரியாது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம தான் பே பண்ணணுமா. அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 400 ருபீஸ் வந்து வாங்கிட்டாங்க. நான் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு எனக்கு டெலிவரி சார்ஜ் இது பிடிச்சிருந்தோம், வண்டி பிடிச்சிருந்தோம். அதுக்கு ஒரு 500ங்க. டோட்டலாக 1000, 5000 + 6000 ஆச்சா மிஷினு. ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட் முன்னாடி சொல்லிடுறேன். என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆனால் வாங்குறதை நம்ம தவிர்த்துடணும் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே. என்னென்னா இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹெட்டு வந்து வந்திருந்தது இந்த டேபிள் கூட. அந்த ஹெட்டு வந்து டேமேஜ் ஆகி வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து உடஞ்சி வந்திருந்தது. ஆனால் அது கூட டூல் கிட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மிஷின் நமக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து ஏதாவது நம்மளே செட்டிங்ஸ் மாற்றிக்கிறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தா எல்லாமே இந்த ஹெட்டு உடஞ்சிருக்கவும் அந்த ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணோம். தம்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். தென் வந்து அந்த டூல் கிட்டே எல்லாமே கொடுத்தாச்சு. 2வது ஹெட் அனுப்புனாங்க. அதை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு ஹோல்டர் வந்து வரல, அந்த டூல் கிட்டு மிஸ் ஆச்சு. சில இது வந்து லூஸாக இருந்துச்சு. தென் இந்த கயிறு வந்து நாங்களே தான் செட் பண்ணோம். எல்லாமே செட் பண்ணி தான்க்கா வரும்னாங்க. நான் சொன்னேன், தம்பி நான் பேசிக்காக வந்து இது பண்ணுறேன், எனக்கு வந்து இதெல்லாம் செட் பண்ண தெரியாது, நான் இனிமேல் தான் வந்து ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலான்னு இருக்கேன். லைட்டாக தெரியும் இந்த ஸ்டிச் பண்ணுறது, ஓர அடிக்க, இந்த தலைகாணி ஓர, இந்த மாதிரி பேசிக்காக தெரியும். சரி நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளே அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் இது பண்ணுறது. தம்பி இது ஓகேக்கா, அப்போனா உங்களுக்கு இந்த மிஷின் போதும். அது இது நான் 5000க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்டு வந்து ஃப்ரீக்கா அப்படின்னா அது ஓகே, அதை நான் காமிச்சிடுறேன்.
ஓகேவா? அதனால என்னாச்சு, ஒரு ஹெட்டை அனுப்பி அந்த ஹெட்டு மிஸ்டேக் ஆகி மறுபடியும் செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம தான் செட் பண்ணோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆன்லைனில் வாங்குறத இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துடணும். இன்னொன்று, நான் டிரான்ஸ்போர்ட்டு மறுபடியும் ஹெட்டு அது இதுன்னு பார்த்ததுக்கு அதுக்கு நான் பெரிய மிஷினே நான் வாங்கியிருக்கலாம். இதுதான் நான் பண்ண தப்பு. என்னென்னா வந்து 5000 தான் நமக்கு செலவு மிச்சம்னு நினச்சோம். பட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்காரனுக்கு சார்ஜு, அங்கேருந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா நான் மெரிட்டுன்ற பெரிய மிஷினே நான் வாங்கியிருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டைரெக்டாக போங்க. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல மிஷினை நம்ம பண்ணணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதோட ஃப்ரீ கிஃப்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். என்ன, இது ஒரு 3 பொருள் வந்து ஓகே, மிஷின் ஓகே. பட் வந்து இந்த லாஸுக்கு பெரிய மிஷின் வாங்கியிருக்கலாம், டைரெக்டாக போய் வாங்கியிருக்கலாம். ஃப்ளெக்ஸானில் வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க, சிசர். ஓகேவா? இது வந்து டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற சிசர் தான், நல்லாயிருக்கு. இந்த நல்லாயிருக்கு ஃப்ளெக்ஸானில் இது. தென் வந்து இது வந்து த்ரெட் ஹோல்டர். இதுலேயே வந்து ஒரு நிறைய இருக்குது. நமக்கு பேசிக்காக என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், மெஷர் பண்ணுற டேப், கட்டர், பாபின் உள்ளே இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த நூல் எடுக்கிறது போல் தெரியுதா? இதுக்கு அடுத்து வந்து காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஊசி மாதிரி இந்த எங்கேயும் அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த ஊசி மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாபின், ஓகே, பாபின் நூல் கோர்க்கிறதுக்கு தெரியுதா? இதுலேயே மேலே நிறைய வச்சுக்கலாம் போல. ஊசி, நம்ம வந்து கொக்கி தப்போம், எல்லாமே தப்போம்ல, ஊசி. ஹூக்ஸ், ப்ளவுஸ்க்கு வைக்கிற ஹூக்ஸ், சிசர், நார்மலான சிசர். தென் வந்து த்ரெட்டுங்க, 3, 4, 5, 6, 12, 18, 24 நூல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த். ஓகே, நமக்கு பேசிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே. அதே மாதிரி நம்ம நூல் தீர்ந்தாலும் இதில் அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ், பாபினும் ரெண்டு கேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன மிஷின்ல கேஸ், ப்ளஸ் வந்து இன்னொரு கேஸு, ப்ளஸ் வந்து பாபின். அவ்வளோதான். ஸோ இப்போது நான் வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மிஷின்ஸ் கொஞ்சம் பெரிய பொருளாக வாங்குகிறோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக போய் வாங்கணும். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் நம்ம பண்ணுறது, நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறோம். அப்போது 1500, 2000 பார்க்காம நல்ல வந்து பொருளாக வந்து நம்ம வாங்குறது பெஸ்ட். நான் அதை இது பண்ணிக்கிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக என்னைய மாதிரி ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.